ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ராஜி அவங்களுடைய வீட்டுக்கு போய் சந்தோஷமாக அவங்களுடைய அம்மா அப்பத்தா எல்லார்கிட்டேயும் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கோமதியும் போனவ அங்கே சந்தோஷமாக இருந்து வருவாளா இல்லை என்னங்க கழுத்தை பிடிச்சி அவளை வெளியில் தள்ளுவாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, ஜன்னலையே எட்டி எட்டி. ஆனால் ராஜி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாங்க. என்கிட்ட எல்லாருமே சந்தோஷமாக பேசினாங்க அப்படின்ற விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா அத்தை நீங்களும் வாங்க, அம்மாச்சி உங்களையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் வரணும், அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க, நமக்கு பண்ண நல்ல விஷயத்துக்காக அவங்கள விருந்துக்கு கூப்பிடணும் அப்படின்றதுக்காக கோமதியை சம்மதிக்க வைக்கிறாங்க ராஜியும் மீனாவும். ஆனால் கோமதி இதில் குறுகுறுப்பாகவே இருக்குது அவங்களுடைய மனசு. அங்கே போய் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வருவாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு ராஜி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே சக்திவேலுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது முத்துவேல் மேலே. மக மேலே இருக்கிற பாசத்தில் அப்படியே சாஞ்சிட்டாரு, போகிற போக்கில் உறவு ஒன்று சேர்த்துருவாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் நினச்சிட்ருக்காரு. ஆனால் முத்துவேலுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னா கூட தான் பொண்ணு அப்படின்ற ஒரு பாசம் இருக்குது உண்மையிலேயே அவருக்கு. தான் பொண்ணுக்காகவும் தங்கச்சிக்காகவும் போய் நின்னவங்க ஏன் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஊருக்கு உபதேசம் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ணுற காரியம் இருக்குது. ஸோ அவங்கள வெளியில் எடுப்பாங்களா, அவங்கள காப்பாற்றுவாங்களாம். எக்கேடாச்சும் கெட்டு போட்டு அடி தடி உத அப்படின்னு இருந்தவங்களுக்கு பாசமாக இருக்கவும் தெரியும் அப்படின்றதையும் காட்டினாங்க. ஆனால் இப்போ திரும்பவும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை அப்படின்ற மாதிரி நடந்துட்டுருக்காங்க. இதில் என்னதான் நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது சக்திவேல் வந்து குமரவேல் கிட்ட. ஆனால் அவங்க நடந்துக்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கோவத்தில் இருக்காரு சக்திவேல் வந்து ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு. ஆனால் முத்துவேல் ராஜுவோட பாசத்தில் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. இப்போ கோமதி ராஜு ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அப்போதான் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கோமதியை ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாத்தனாரே அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு ரெண்டு பேரும் பேசினதுக்கப்புறமா என்ன திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு. அம்மா அண்ணனுங்க இல்லையாம்மா அப்படின்னு கேட்கவும் முத்துவேல் மட்டும்தாம்மா இருக்கான், சக்திவேல் ஏதோ வெளியில் வேலையாக போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும் அண்ணனை பார்த்து பேசதாம்மா வந்தேன் அப்படின்னு. என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு. அம்மா அண்ணன் என்னை கோவப்பட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட மாட்டான் இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாமா, நான் இருக்கல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, ஆனால் எங்களுக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது, அப்படியே பக்கு பக்குன்னு இருக்காத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாரியும் வடிவும் சொல்லிட்டுருக்கேன்மா. என்னம்மா இவங்களே இவ்வளோ பயப்படுறப்போ நான் வந்து இங்கே தைரியமாக நின்றுட்டுருக்கேன், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்லாம் கோமதி சொல்லிட்டு இருக்கவும் கோமதி அதெல்லாம் எதுவும் ஆகாது அமைதியாரு, நான் கூப்பிடுறேன் அவனை. முத்துவேலே முத்துவேலே இங்கே கீழே இறங்கி வாயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ தான் அவருமே என்னாத்தா தோ வரான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு. கோமதியை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு கோவம் இருக்குது, சட்டுன்னு அங்கே நின்றுறாரு. அப்புறமா ஏயா வாயா கோமதி வந்திருக்கா உன்னை பார்க்க அப்படின்னு கூப்பிடுமோ, இவ்வேதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காளா அப்படின்னு முத்துவேல் கேட்டுடுறாரு. இதை பார்த்து கோமதிக்கு ஆடி போயிடுறாங்க. என்னையா ரொம்ப வருஷம் கழிச்சு கோமதி வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை பார்த்து எப்படி கேட்குற, என்னையா அவ்வளோதானா உங்கள் பாசம் அப்படின்னு. அத்தா நான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், எல்லாமே ரத்த பாசத்துக்காக மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு. ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னு எந்த விதத்துலையும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வச்சு உறவாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி முத்துவேல் கேட்குறாரு. அப்போ தான் இருந்துக்கிட்டு இல்லையா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா, கோமதி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்காயா அப்படின்னு. பேசுறதுக்கு என்ன இருக்குது, அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க. அண்ணே இல்லைண்ணே நான் உங்ககிட்ட இன்னும் நிறைய பேசணுண்ணே, நான் என்ன பேசினாலையும் மனசில் இருக்கிற காயம் ஆறாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு போயிருக்கேன் அப்படின்னு. இதனால் உங்களுக்கு எவ்வளோ அசிங்க ஹோமானம் அப்படின்றத இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுதுண்ணே அப்படின்னு. ஓ இத்தனை நாளாக அது தெரியலையாம்மா, என்னமோ நாங்கள் பண்ணது தான் சரி அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து குதிச்சிங்க, இப்போ என்னமோ என்ன புதுசாக மனசு மாறிடுச்சு, உங்களை வெளியில் எடுத்ததுக்காக நன்றியா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்ணே அப்படியே கூட வச்சுக்கோண்ணே, அந்த நன்றிக்காக தான் நான் இப்போ ஒரு விஷயத்த பண்ணேன் உங்ககிட்ட வந்திருக்கேனே அப்படின்னு. என்ன இப்போ அப்படின்னு முறுக்கிக்கிட்டு நின்றுக்கிட்டே முத்துவேல் பேசிகிட்டு இருக்காரு. இல்லைண்ணே நீயும் அண்ணனும் எல்லாருமா சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கண்ணே, ஒரு என் கையால் சமைச்சு உங்கள் எல்லாருக்கும் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு
அதுக்கு சக்திவேல் எக்காரணத்து கொண்டும் ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லவும் கோமதி எதுக்கிட்டு அண்ணே அப்போ நீ ஒத்துக்கிறியா அண்ணே, அப்போ வரையாண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நீ அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. என்னென்ன அண்ணனா நீ தானே எல்லா விதத்துலேயும் முடிவு எடுப்ப, இப்போ என்னென்ன சின்னண்ணனை பற்றி பேசுகிற அப்படின்னு. எனக்கு என் தம்பியும் முக்கியம்தான், அவன் என்ன சொல்கிறானோ நான் அது கேட்டு செய்யணும்ல. ஒரு பெரியவனாக இந்த வீட்டில் எல்லாத்தையும் முடிவெடுக்க வேண்டியதா நானாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்களை எதுக்கு அவங்ககிட்ட கலந்து பேசணுன்றது ஒரு முறை இருக்குல்ல, அதை நான் அவங்ககிட்ட கலந்து பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவேல். கரெக்டாக சக்திவேல் வாசப்படியில் வந்து இவர் பேசின எல்லாத்தையும் கேட்டுடுறாரு. கேட்டதுக்கு அப்புறமா அவருக்கே மனசு ஒரு மாதிரியா இருக்கு. அவசரப்பட்டு அண்ணனை தப்பா நினைச்சிட்டோமோ, அண்ணன் இப்ப நம்மள கேட்டாம எந்த ஒரு முடிவை எடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ எது நடக்கிற விஷயம் எதுன்னு புரியாமல் நாம் தான் எல்லா விஷயத்துலையும் அண்ணன் மேலே கோவப்பட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நினச்சிட்டு அப்போது கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் உள்ளே வராரு. சக்தி அப்படின்னு அப்படித்தான் சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தா ஆள் இல்லாத நேரமாக பார்த்து மகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உறவாடலான்னு பார்க்குறியா, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதாத்தான், நடக்காத விஷயத்த ஏன் ஆசையாக வளர்த்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சக்திவேல் கேட்குறாரு. ஆனால் அப்படின்னு போதும் வாயன் எடுத்து, நீ என்ன பேசிட்டு இருந்தியோ, என் அண்ணன் என்ன பதில் சொல்லணுமோ எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வரேன். நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு என் அண்ணனுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அண்ணன்னு சொல்லிட்டாரு, உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தெல்லாம் நாங்கள் சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏமா ராஜி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு அப்பான்ற பாசத்தில் பேசிட்டு போனேன், உடனே உன் அத்தையும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு இவளையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா? என்ன ராஜி இதெல்லாம் உன் வேலை தானா? இங்கே பாரு, சின்ன பொண்ணு அப்படின்னு போனால் போகட்டும் அப்படின்னு அமைதியாக போனேன். இப்போ திரும்பவும் எவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தப்பா நான் சொல்லத்த ஒரு நிமிஷம் கேளுங்க சித்தப்பா அப்படின்னு. இங்கே பாருமா, ஏற்கனவே நீ என்ன சொன்ன, உங்களுக்கு நான் இங்கே வந்தது பிடிக்கல அப்படின்னா நான் போயிடுறேன், வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னல. அந்த ஒரு காரணத்துக்காக பொறுமையாக இருந்தோம். ஏதோ 4 வார்த்தை பேசிட்டு அப்பத்தாவோட மனசை ஆத்தாவோட மனசை சந்தோஷப்பட்டுட்டோம் அப்படின்றதுக்காக அதான் பேசியாச்சுல்ல, போக வேண்டியதில்ல. தேவையில்லாமல் எதுக்கு இவளை அங்கே பேசி இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து சக்திவேல் வந்து கேட்டுட்டு இருக்கோமோ அவ்வளோ கோவம் வருது நம்ம அப்பத்தாவுக்கு. என்னடா சக்தி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ ராஜி வருத்தப்பட்டுக்கிட்டே அத்தை அப்படின்னு நிற்கவும், அண்ணன் விடுன, சின்ன பொண்ணை ஏன திட்டுற, அவளை ஏற்றுக்கிட்ட மாதிரி என்னையும் ஏற்றுப்பீங்கன்னு அவள் நினச்சா ஒரு ஆர்வத்தில். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நீங்கள் பண்ண கடமைக்காக ஒரு வாய் சாப்பாடு போடணும்னு எனக்கு தோணுச்சு, அதுக்காக தானே வந்தேன், மற்றபடி வேறு எந்த எண்ணத்துலையும் இல்லைண்ணே, நீங்கள் எக்காலத்துலேயும் என்னை ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியும்ண்ணா அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லவும், அவ்வளோ தெரிஞ்சும் ஏமா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாரு. எப்பா சக்தி, ஏன்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் பேசாதப்பா, பிள்ளை மனசு கஷ்டப்படும் அப்படின்னு. அதான் போதும், இதை விட நம்ம எல்லாரும் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்து பார்த்துட்டோம், நீ எதுவும் பேசாத, இந்த விஷயத்தில் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லவும், அதான் சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லவும், அத்தை வாங்கத்தை நம்ம போயிடலாம் அப்படின்னு ராஜி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே கோமதி ரொம்ப வருத்தப்பட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க. ஏங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே, ஏங்க இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறியும் வடிவும் பேசவும், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா, இதுக்கெல்லாம் இடம் கொடுத்ததே உங்களால் தான், நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படின்னு. அப்புறம் அவர் தான் நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் முட்டாள்தனமாக இங்கே வந்தோம்ல, அது நம்மளுடைய தப்பு தான், இருக்கட்டும் பரவாயில்ல, அவங்க எல்லாரையும் பார்த்தாச்சுல்ல இந்த வீட்டுக்குள்ளே வந்து, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி கோமதி வருத்தப்பட்டுக்கிட்டு வெளியில் வராங்க, ராஜியும் கோமதியும். அப்போது பாண்டியன் பார்த்துட்டு அங்கேயே விரைச்சி போய் நிற்கிறாரு. இவங்க அங்கே போய் நிற்க உடனே அவங்கள பார்த்து இவங்க பயப்படுறாங்க. பாண்டியனை பார்த்து இந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஆள் இல்லாதப்போ போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு போய் நிற்கவும், என்ன கோமதி இதெல்லாம் அப்படின்னு பாண்டியன் கேட்கவும், ஏங்க என்னை தப்பாக நினச்சிடாதீங்க, ராஜி அந்த வீட்டுக்குள்ளே போய் பேசணும்னு ஆசைப்பட்டா, அவள் போய் முதல்ல பேசிட்டு வந்துட்டா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது தாங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ணனுங்க என் மேலே இன்னும் அதே கோவத்தில் தான் இருக்காங்க, என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. நானாக வேணும்னு போகலை, இதோ ராஜி ஆசைப்பட்டா, அது மட்டும் இல்லாமல் எனக்குமே போய் பார்க்கணும், என் அம்மாவையும் என் அண்ணிங்களையும் அண்ணனையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதுக்கு தான் போனேன். ஆனால் என் அண்ணனுக்கு என் மேலே கோவத்துலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. இப்போ நான் என்ன கேட்டேன், நான் இப்போ எதுவுமே உங்ககிட்ட கேட்கலையே, ஏன் வருத்தப்படுற, விடு, அவங்க கோபம் ஒரு நாள் மாறும், உன்னோட ஏக்கம் எனக்கு புரியுது. இப்போ நீ அங்கே போயிட்டு வந்ததுனால நான் மேலே கோவப்படுவேன், உன்னை தீட்டுவேன் அப்படின்றதுக்காக இப்போ எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கியா?
சரி வா அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்த பாசத்தில் ஓடி வந்தவங்களுக்கு இதுக்கு மேலேயும் என்ன பண்ணணும்னு தெரியாதான், விடு பரவாயில்ல வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் வந்ததுனால எதுவுமே பேச முடியறதில்ல. ராஜி கிட்டே என்னன்னு கேட்குறாங்க. ராஜோட முகமே டல்லாக இருந்ததை பார்த்ததும் என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு மீனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. என்னம்மா மீனா, உன் அத்தை அங்கே போயிட்டு வந்தாலே என்ன நடந்திருக்குன்னு தானே பேசுகிறேன், யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு. மாமா அது வந்து மாமா அப்படின்னு மீனா சொல்லவும், அதெல்லாம் நடக்காதுப்பா என்றைக்குமே. நாம் ஆசைப்படுற மாதிரியெல்லாம். அவனுங்க அண்ணனுங்களோட கோவத்தை பற்றி நமக்கு தெரியாதா? அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு மனசிறங்கி வந்ததவே என்னால் இன்னமும் நம்ப முடியல. நீ வேறப்பா, பழையபடி கோமதி அந்த வீட்டுக்குள்ளே போய் சேரணும் அப்படின்றதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம்ப்பா. அதனால தான் இவ்வளவுமே மனசை கல்லாக்கிக்கிட்டு இவ்வளோ நாளாக நாம் ஏன் இதுக்கெல்லாம் ஆசைப்படணும் அப்படின்னு பொறுமையாக இருந்தேன். ஆனால் உங்களோட ஆசைக்காக இப்போ அவள் போயிட்டு வந்துட்டா. ஆனால் எதுவுமே நடக்கலையேப்பா, விடுப்பா அப்படின்னு சொல்லவும், அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க மீனாவுமே கூட. ராஜி ரொம்ப வருத்தப்பட்டு இதெல்லாம் என்னால் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, விடு. என் அண்ணனுங்களை பற்றி எனக்கு தெரியாதா, நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? அவங்கள பற்றி தெரிஞ்சும் நாங்கள் போய் நின்ன பார்த்தியா, அதுதான் என்னுடைய முட்டாள்தனம். சின்ன பிள்ளைங்க நீ ஏதோ ஆசைப்படுறதுனால நானும் ஒரு பேராசையில் அங்கே போய் நின்ன பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் நடந்த விஷயத்தையே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இப்போது சரவணன் கடையில் தனியாக இருக்கும்போது மயில் அங்கே வராங்க. மயில் அங்கே வந்து ஏமாம்மா என் துணியெல்லாம் கொடுத்து அமிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே நின்று கேட்டுட்ருக்கவும், சரவணனுக்கு மயிலை பார்த்த உடனே அவ்வளோ ஆத்திரம் வருது. அங்கேயே நின்று பயங்கரமாக கத்தி விட்டுடுறாரு. ரோடுன்னு கூட பார்க்காம ரோட்டில் இருக்க அத்தனை பேருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை அப்படி ரோட்டில் நிற்க வச்சு அப்படி கேள்வி கேட்டு திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்றத. அப்போது பாண்டியன் நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போது சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லவும், சரி கோமதி எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சாப்பிட்டுட்டு கிளம்புற அப்படின்னு கடைக்கு கிளம்புறாரு. கோமதி நடந்த விஷயத்த நினச்சி நீ வருத்தப்பட்டு இருக்காத, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரவணன் அங்கே தனியால் கடையை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னவும், அவனை ஏங்க தனியாக விட்டுட்டு வந்தீங்க, கொஞ்சம் நேரம் கடையை மூடிட்டு அவனையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு. சரி அவனுக்கு நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் போயிட்டு அவனை அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லவும், சரிங்க அப்படின்னு. சரவணன் ஓகே தானே அப்படின்னு கேட்கவும், அவனுக்கு என்ன, அவன் எல்லாத்தையும் தூக்கி மனசுலேருந்து எரிஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு கடையில் வேலையை செஞ்சிட்ருக்கான். நமக்கு எல்லாம் தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவனுக்கு முதல்ல இந்த விஷயம் தெரிஞ்சதுனால மொத்தமாக அந்த பிள்ளையை மனசுலேருந்து வெறுத்துட்டான் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிட்டுருக்காரு. கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் திரும்பவும் அவளோட மனசு கஷ்டப்படுற மாதிரி அவளையோ அவங்க வீட்டு ஆளுங்களையோ பார்க்கவே கூடாது, விவாகத்தோட கடைசியாக இருக்கணும் அவளை நம்ம பார்க்குறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிட்டுருக்காரு. அப்போ தான் அங்கே பயங்கர சண்டையாக இருக்குது, கூட்டமாகவும் இருக்குது. ஏன்னா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறாரு. இதெல்லாம் கடைக்கு வந்த கூட்டம் மாதிரி தெரியலையே, ஏதோ வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் பாண்டியன் போயிடுறாரு. போய் பார்த்தா மயில்கிட்ட சரவணன் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஆடி போயிடுது. என்ன ஆச்சு சரவணா அப்படின்னு. பார்த்தீங்களாப்பா பந்தத்தெல்லாம் பண்ணிட்டு இன்னும் தெரியாது அப்பாயி மாதிரி இங்கே வந்து நின்றுக்கிட்டு கெஞ்சிட்ருக்கா அப்படின்னவும், ஏம்மா நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படின்னு. மாமா நீங்களாச்சும் சொல்லுங்கள் மாமா, ஏன் என்னுடைய பொருளெல்லாம் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி மொத்தமாக தள்ளிட்டீங்க, என்னை மன்னிக்க கூடாதா, நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு. நீ சொன்ன போய் இல்லைன்னு ஆகிடுமாம்மா, நீ உண்மையை சொன்னதுனால எங்களை இவ்வளோ நாளாக எல்லாரையும் ஏமாத்திருக்குல்ல, அது எங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். இல்லைம்மா இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நீ முதல்ல கிளம்பு, இங்கேருந்து நீ கிளம்பு, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். நாங்கள் உன்னையும் சரவணனையும் சேர்ந்து வாழ எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம், இனி நீ சரவணனுக்கு தேவையில்லைம்மா அப்படின்னு சொன்ன உடனே மயில் உடைஞ்சு போயிட்டாங்க. மாமா அப்படி மட்டும் உங்கள் வாயிலிருந்து சொல்லாதீங்க மாமா அப்படின்னு. நீ சொல்கிற மாதிரி நீயும் உன் குடும்பமும் நடந்துக்கிட்டீங்களேம்மா, உன் அப்பா அம்மா பேச்சு கேட்டி நீ இப்படி நடந்துக்கிட்டியே, இதுக்கு மேலே எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் மயிலால் எதுவுமே பேச முடியுதில்ல. அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. சரவணா நீ நடடா உள்ள, ஏன்னா கோவப்பட்டு இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு. பின்ன என்னப்பா இங்கே வந்து நின்று ட்ராமா பண்ணிட்டு இருந்தா வேற என்ன பண்ணுவாங்க, எனக்கு வர கோவத்தில் நீங்கள் மட்டும் வராத இருந்தீங்களா அவளை அடிச்சே கொண்டிருப்ப அப்படின்னு. ஏண்டா அதை வச்சு அந்த குடும்பம் புதுசாக ஒரு ட்ராமாவை பண்ணவா, விழுடா நீ போ உள்ளே உக்காரு அப்படின்னு பாண்டியன் வந்து சரவணனை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க கடைக்குள்ளே. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸில் என்ன நடக்க போகுது, நம்ம சரவணன் வந்து இப்போ பாண்டியன் கிட்ட, அப்பா இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணக்கூடாதுப்பா, அதாவது அவள் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, விவாகரத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிடல, நோட்டீஸ் அனுப்புனதோட அமைதியாக இருக்கும், நம்ம அங்கே அதாவது கோர்ட்டுக்கு கூட போகாமல் நாளைக்கே நம்ம போகணும்ப்பா, போய் அவங்கக்கிட்ட அடுத்தடுத்து ஸ்டெப் எடுக்க சொல்லணும் அப்படின்ட்டு சரவணன் சொல்லிட்டுருக்காரு. போகலாம் அப்படின்ட்டு பாண்டியனும் சொல்லிட்டுருக்காரு. ஸோ
மயிலோடைய ரியாக்ஷன் அடுத்து வந்து என்னவா இருக்க போகுது, சரவணன் திரும்ப வக்கீல் நோட்டீஸ் மயிலோட வீட்டுக்கு போனால் அவங்களுடைய அம்மாவோடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.